மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்தபடியாக நம்முடன் தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. சார், இப்ப பேச்சுவார்த்தை என்பது அதிமுக அவங்களுடைய தரப்பிலிருந்து தொடங்கி இருக்கு. இப்ப பாமக, தேமுதிக இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுல இருக்கும்? அதிமுக கிட்ட இவங்க வைக்கக்கூடிய இந்த பிரதான கோரிக்கையும் அந்த எவ்வளவு தொகுதி வரைக்கும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய கருத்து என்ன சார்? அவங்க நிச்சயமா 5 தொகுதிகளுக்கு மேல கேட்பாங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை தான் இப்ப தொடங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு தெரியல. அந்த 2 கட்சிகளும் பாஜகவுடனுடைய கூட்டணியை முறித்துக் கொண்டார்களா, அதிமுக பக்கம் வருவதற்கு அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களா என்பதெல்லாம் தெரியல. இது வந்து ஜஸ்ட் ரொம்ப ஆரம்ப கட்டத்துல இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஸ்பெக்குலேட் தான் பண்ண முடியும், உறுதியா எதுவும் சொல்ல முடியாது. ஆனாலும் இப்ப அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஆரம்பித்திருக்கின்றன. அதுக்கு யாருமே இல்ல, தனித்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. பாஜகவுக்கு போன பிறகு அது இல்ல, இப்ப அவங்கள்ட்ட பல கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இந்த கட்சிகள் அதுதான் சொல்லிட்டே வர ஆரம்பத்துல இருந்து அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கின்றன. அவர்கள் பாஜக பக்கம் போனாங்கன்னா அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்குமாங்கிற கொஸ்டின் தான் இருக்கும். அவங்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கும், டெபாசிட் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது தான். யாருமே டெபாசிட் வாங்குறதுக்காக தேர்தலில் நிக்க மாட்டாங்க. புத்திசாலி கட்சிகள் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. அதிமுகவோட போகும்போது அதிமுக ஏற்கனவே பாஜக வெளியே வந்த பிறகு ஏறுமுகத்தில் இருக்கிறது. அதோடு போய் கூட்டணி வைக்கும் போது அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. தோல்வி அடையலாம், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அங்க இருக்குது. அதனால அவங்க சாய்ஸ் வந்து அதிமுகவா தான் இருக்கும் என்று நான் சொல்லிட்டு இருந்தேன். அது இப்ப பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது, பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு இணக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அது எங்க போய் முடிவுன்னு நம்ம பார்க்கலாம். இதை தொடர்ந்து மற்ற சில கட்சிகளும் வருவாங்க நிச்சயம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த கட்சிகள்ல பலமான கட்சிகள் இந்த 2 தான். அதிமுகவுக்கு அடுத்து பலமா இருந்த கட்சிகள் இந்த 2 கட்சிகள் தான். இவர்கள் இப்போது அதிமுக பேசிக் கொண்டிருப்பது என்பது அதிமுக தங்களுடைய லட்சியமான மெகா கூட்டணியை உருவாக்குவதற்கு ஒரு ஆயத்தப்படியாக இருக்கும். நன்றி கலை சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. பாமக, தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது அதிமுக. நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்வதிலும் தொகுதி பங்கீட்டு குழுவை சார்ந்த நிர்வாகிகள் பாமக, தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்திகளையும் பல்வேறு கருத்துக்களையும் நாம் கேட்டறிந்தோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.